திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற நால்வரில் ஒருவரான நம்ம மாணிக்க வாசக பெருமான். அவருடைய பேர் மந்திரின்னு தெரியுமே கண்டி அவருடைய பேர் என்னான்னு தெரியாது. அவர் மணிமணியாக திருவாசகத்தை எழுதி வச்சுக்கிறத பார்த்துட்டு சிவபெருமான் மாணிக்க வாசகன்னு மணிவாசகம்னு கூப்பிட்டார். அதுதான் அவருக்கு பேர். நம்ம மாணிக்க வாசகரை அருமையாக நம்ம வள்ளலார் பாடியிருப்பார். வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. பாருங்க, திருவாசகமே தேனு. அதில் அவர் பாடும்போது அந்த அந்த பாட்டை பாடும்போது நான் சொன்னேன் பாருங்க, நமச்சிவாயம்னு சொன்னால் நாவி நிற்கும்னு. பாருங்கள், நான் சொன்னது இதுவாக நினச்சிப்பீங்க. வள்ளலார் எப்படி பாடி வச்சிருக்கார் பாருங்க. அந்த திருவாசகத்தை நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே, அதாவது கரும்பு சாற்றில் தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. அந்த அந்த திருவாசகத்தில் இவருடைய உயிர் ஊனி, இந்த ஊன்னா உடம்பு எல்லாம் கலந்து அப்படி ஒரு அந்த அது திகட்டவே இல்லையா, உவட்டாமல் இனிப்பதுவேன்றார். எவ்வளோ ஒரு அருமையான வரி சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா. என்னால் எதுவும் போய் பாட தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இது மாதிரி ஒரு 4 வரி மாணிக்க வாசகரை புகழ்ந்து பாடுறதுக்கான ஒரு 4 வரி. வான் கலந்த மாணிக்க வாசகானின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு பாடுங்க. மாணிக்க வாசகருடைய குரு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். இப்போ வாங்க நாம் மாணிக்க வாசகர் அருளி செய்த 8ஆம் திருமுறையில் திருக்கோவையார் 14 இரவுக்குறி, அதில் 31 பாடல்களை நம்ம பாடிட்டோம். இப்போ மீதமுள்ள பாடலை நம்ம பாட போகிறோம். 32 இரவுறு துயரம் கடலோடு சேர்த்தல். பூங்கனை வேலை பொடியாய் விழ விழித்தோன் புலியூர் ஓங்கனை மேவி புரண்டு விழுந்து எழுந்து ஓலமிட்டு தீங்கு அணைந்து ஓர் அல்லும் தேராய் கலங்கி செறி கடலே ஆங்கு அணைந்தார் நின்னையும் உளரோ சென்று அகன்றவாறே. கொலு ஏரி வேற்கண்ணி இரவரு துயரம் செறிகடலிடை சேர்த்தி உரைத்தது. 33 அலரறி உறுத்தல். அலர் 1000 தந்து வந்தித்து மாலாயிரம் கரத்தால் அலரார் கழல் வழிபாடு செய்தார்க்கு அளவில் ஒளிகள் அலராயிருக்கும் படை கொடுத்தோன் தில்லையான் அருள் போன்று அலராய் விளைக்கின்றது. அம்பல் கைமிக்கு ஐயமெய் அருளே. கொலு
அலைவேல் அண்ணல் மனம் மகிழ அருள் பலரால் அறியப்பட்டது என்றது. இரவுக்குறி முற்றிற்று. இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்த இரவுக்குறியில் 33 பாடல்களை முடிச்சிட்டோம். அருமையான பாடல். அலர் 1000 தந்து வந்தித்து மால் 1000 கரத்தால் அலரால் கழல் வழிபாடு செய்தார்க்கு அளவில் ஒளிகள் அலராயிருக்கும் படை கொடுத்தான் தில்லையான் அருள் போன்று அலராய் விளைகின்றது அம்பல் கைமிக்கு ஐயா மெய்யருளே. நம்ம மகாவிஷ்ணு சிவபெருமானை நோக்கி பூஜை பண்ணுறாரு. 1000 மலர்களை, தாமரை மலர்களை வச்சு பூஜை பண்ணுறாரு. அவருடைய கையில் இருக்கிற சுதர்சன சக்கரத்தை வாங்கிறதுக்கு. அப்போ அந்த மலரில் ஒரு மலரை சிவபெருமான் மறைச்சிடுறாரு. அப்போ என்னுடைய கண்ணே மலர் போலன்னு கண் மலர்ன்னு சொல்கிறாங்க, என்னுடைய கமல கண்ணுன்னு சொல்கிறாங்க. கண்ணையே பிடுங்கி அர்ச்சனை பண்ணுவார். அப்போ அவருக்கு அந்த சக்கரத்தை ஈந்ததை அழகாக இந்த கடைசி பாட்டில் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் கேளுங்க. திருவாசகம் என்னும் தேன், அந்த திருவாசகம் என்னும் தேன் போதாதுன்னு சிவபெருமான் திருவம்பாவைன்னு 7வது பாடலாக பாடுறார். 7வது பதிகமாக வருது திருவம்பாவை திருவாசகத்தில். அந்த திருவம்பாவையை பாடின வாயால் திருக்கோவையும் பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகையினால சிவபெருமானிட்ட பணியை நாம் செவனே செய்யணும். திருவாசகம் பாடுறோம், திருக்கோவையும் பாடி நிறைவு பண்ணுவோம். இந்த பதிவை பார்த்து அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணுன்னு நல்வழி பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.